இன்றைக்கி எதை பற்றி வீடியோ அப்படின்னு சொன்னால், இங்கே ஜெர்மனியில் இருக்க ஒரு சிட்டி வார்னமுண்டர் அப்படிங்கிற ஒரு சிட்டி. இந்த பிளேஸ்க்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இந்த பிளேஸ்க்கு இப்போ வந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய பிஸ்னஸ் விஷயமாக வந்துட்டு இங்கே ஒரு 500 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கஸ்டமரை கூப்பிட்டு வந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு, சரி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன். வந்துட்டு நல்ல பிளேஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிட்டி காமிச்சது. எங்கள் ஒய்ஃபை வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பக்கத்தில் வந்து இந்த சிட்டிக்கு போய் பார்த்துட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 500 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு, இந்த சிட்டியை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா மிரண்டுட்டேன். சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது, சும்மா அந்த மாதிரி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பாரிஸ் என்னுடைய வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எங்கே இருந்தாலும் தண்ணியோடு சேர்ந்துருக்க சிட்டி அப்படின்னு சொன்னால், தண்ணியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணியை பார்த்தாலே நான் குஜால் ஆயிடுவேன், ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், போட் ட்ரிப் போகிறோம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் 18 யூரோ. 1 மணி நேரம் போட் ட்ரிப்பை கூப்பிட்டு போகிறாங்க. Recht herzlich hier an Bord des Fahrgastschiffes. Sie legen jetzt unsere Rundfahrt durch das Rostocker Hafen und wir begrüßen. Wir haben jetzt gerade abgelegt im alten Strom von Warnemünde. Der alte Strom, den wir gleich verlassen werden, der war früher die einzige Zufahrtsstraße für Segel- und Dampfschiffe zum heutigen Rostocker Stadthafen. Die Bahnhofsbrücke unmittelbar hinter unserem Liegeplatz gab es damals noch nicht. Die entstand erst mit dem Bau des Fährhafens hier in Warnemünde 1903. Den alten Strom hier unten zu verlassen, es geht über. Wenn wir jetzt vorne an den Brückenköpfen sind oder den alten Strom, dann gibt es etwas Schaukel, darum will ich Sie dann als noch ein bisschen festzuhalten. Ja, das Schaukel ist dort im Preis mit drin. Die beiden Fährwege hier an der rechten Seite werden zurzeit nicht bedient. Das waren die Abfahrtsstellen von CT-Line und Skepline. Weitere Bereiche haben seit einigen Jahren neue Liegeplätze zum Hafenbecken A bekommen. Küstenwache, auch die haben dort ihre Liegeplätze. Robbenforschungszentrum. Ja, diese Robbenstation, die kann man auch, wenn sie geöffnet haben, dort besuchen.
லைஃப்பில் இது மாதிரி ஒன்று வாங்கணும். ஆனால் இங்கே வாங்கக்கூடாது, துபாயில் வாங்கணும். ஒரு பிளான் இருக்குது. காட் விஷ். இந்த மாதிரி போட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் 3 hours 4 hours அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். புக் பண்ணிட்டு ஆனால் இன்றைக்கி இல்லை, பார்த்தேன், இன்றைக்கி பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டேயில் வந்து கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டு வந்து எப்படின்னா நல்லா வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சூப்பராக மிதக்கும். நீங்கள் வந்து சன்செட் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு 3 hours 4 hours நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி பண்ண முடியாது. ஸோ அப்படியே வந்துட்டு போட்டை வந்து சுற்றி காட்டுறேன். மேலே உட்காந்துருந்தேன். மேலே வந்துட்டு பயங்கர குளிராக இருந்துச்சு. எனக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வெயில் கிடையாது, குளிரத்தான் செய்யுது. எல்லாமே ஜாக்கெட் போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். காற்று அடிச்சுட்டு சரியான குளிர்ச்சு. இங்கே நீங்கள் வந்துட்டு எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் பார் மாதிரி இருக்குது. நீங்கள் பியரு, பிஸ்கி, பிராந்தி, டீ, காஃபி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊஸ்ட் இருக்குது, கேக்கு, காஃபி எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த சிட்டி வந்து விசிட்டே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ்னால் இது வந்து இன்றைக்கி வந்து பிளானே பண்ணல. பிளான் பண்ணாமல் வந்தது. பட் நல்லா இருந்துச்சு. 1 hour போனதே தெரியல. எல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் சொன்னானுங்க. ஆனால் நமக்கு ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப தூரம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஒரு ட்ராவல் வந்துட்டு ஷிப் ட்ராவல் வந்துட்டு 18 euro ஒரு ஆளுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு 10 euro. பாருங்க மக்களே சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பசிக்குது. ஃபஸ்ட்டு காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்துட்டு மீன் சாப்பிட்லாம். ஸோ கடைசியாக வந்துட்டு சாப்பிட வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்து சாப்பிட போகிறது. இப்போ நான் வந்துட்டு இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நார்த் சி வந்து ஷோவில். Ja, klar. Danke. Guten Appetit. Ja, danke. Bitte schön. Gleichfalls. Ja, danke auch. ஸோ மறுபடியும் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நார்த் சி அந்த ஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வித் உருளைக்கிழங்கு பிராட் காட்டோஃபில். இங்கே ஜெர்மன்காரங்க எப்போதுமே ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கோட சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க. நான் வந்துட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிராட்டர் பண்ணுறாங்க, ஃப்ரை பண்ணுறாங்க. ஃப்ரையில் க்ரில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணோன்னா அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் கிளறு கிட்ட தான் இருக்குது. எங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்னா எதை எடுத்தாலும் வந்துட்டு ப்ரோட்சன் தான் சாப்பிடுவானுங்க, ப்ரெட்டு தான் சாப்பிடுவானுங்க. அந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து எப்படின்னா ஃபிஷ் வச்சு சாப்பிடுவானுங்க. ஸோ இது என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா பேக் ஃபிஷ்ஷு, ப்ரோட்சன்னா ப்ரெட்டு. இது வந்து 6.50. இது வந்து லக்ஸ்னா சல்மானு 5.50. ஐயா காட்ட போயிட்டேன். ஓகே. ஸோ இந்த சாப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ 26 euro 90 cent.
கார்ட்டு வித் கார்ட்டை நான் இது பண்ணுறேன். வித்தவுட் ட்ரிங்க்கு. ஸோ அந்த ஒரு சிட்டியை காமிக்க வந்து போயிடுச்சு. அந்த சிட்டி வந்து எப்படின்னா வரமாட்டேங்குது. ஸோ வந்துருச்சு. இது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் ட்ரெயினில் வந்து காரை ஏற்றிட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஒய்ஃபோட அங்கே தான் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், சில்டன் அப்படின்னு பேர். ஏற்கனவே இந்த இடத்துக்கு போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு விசிட்டு என்னோடய ஒய்ஃபோட அங்கே தான் போகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். மீன் ஆர்டர் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்போ க்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. பசி உயிர் எடுத்துகிட்டு இருக்கு. என்னத்த பண்ணுறது? பேசாமல் வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு வண்டியில் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தானுங்க. ப்ரெட்டை வச்சுட்டு ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து மீனை வச்சு கொடுத்துருந்தானுங்க. 5 ரூபாயில் முடிச்சு விட்டுருந்துருக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படா இது ஆடுன்ருக்கு. ஸோ பெல் அடிச்சு கூப்பிட்றாங்க, போய் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கணும். ஸோ மக்களே வந்துருச்சு. வந்து மீன் ஆர்டர் பண்ண மீன் வந்துருச்சு. சலாட் வச்சுருக்கானுங்க, எலுமிச்சம்பழம் வச்சுருக்கானுங்க. மீன் நல்லா வந்துட்டு இது க்ரில் பண்ணியிருக்கானுங்க. உருளைக்கிழங்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு வந்து ஸ்பெக் போடவான்னு கேட்டானுங்க. ஸ்பெக் அப்படின்னு சொன்னால் கோழியோட கொழுப்பு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலே நல்லா வாய் ஊறுது, பசி வேறு. நான் சாப்பிட்றேன். இவ்வளோ காசு கொடுத்து மீனை வாங்கினா கடைசியில் பார்த்தா மசாலா இல்லாமல் நல்லாவே இல்லை. ஓகே வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை. வீட்டில் நம்ம மசாலா மாதிரி கிடையாது. அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. எலும்பை க்ளீன் பண்ணலை, மீனை நல்லா அப்படியே சாப்பிட்டாச்சு. என்னடா இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? வேறு வழி இல்லை, பசி தாங்க முடியல. அதனால் சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் என்ன மசாலா நமக்கு வந்துட்டு மசாலா இல்லாதனால அவன் சரியில்லை. மசாலா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பேக் என்ன அப்படின்னா 49 ரூபா போட்டிருக்கு. 10 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 39 ரூபா போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது நான் பேக் அதை விட கொஞ்சம் சின்னமாக இருக்குது. 39 ரூபா போட்டிருந்ததை வந்துட்டு 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 29 ரூபான்னு போட்டிருக்கு. இந்த ஷாப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கடையை மூட போகிறாங்க அவ்வளோ. அதனால் வந்துட்டு எல்லாமே நிறையா சேல் பண்ணியிருக்கானுங்க. சரி உள்ளே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பேக் வந்து சரியில்லை. எப்போதுமே என் பையனோட பேக் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு ஒரு பேக்கும் வாங்கிட்டு ஒய்ஃபுக்கு ஒரு ஹேண்ட் பேக்கும் வாங்கலாம் சொல்லி உள்ளே வந்திருக்கு. எனக்கு வாங்கலை, எனக்கு பிடிக்கல. வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் உண்மையை சொல்லணும். இப்போ ஒய்ஃப்க்கு வந்துட்டு 3 பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 39 யூரோ, இது வந்து 18 யூரோ, இது வந்து 12.50. இந்த 3 செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கடையில் தான் ஹேண்ட்பேக் வாங்கினேன். விஆர் ஸ்லீசன் அப்படின்னா நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால தான் கம்மியாக போட்டிருக்காங்க. ஹேண்ட்பேக் வாங்கியாச்சு. 3 ஹேண்ட்பேக் வாங்கியாச்சு. 70 யூரோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே லைட்டாக அப்படியே மயக்கத்தோடு நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம ஆளுங்க எந்த இடத்துலையும் வந்துட்டு விட மாட்டானுங்க. உடனே பூட்டை போட்டுருவானுங்க. ஹார்ட்டில் பூட்டை போட்டு சாவியை தூக்கி போட்டுருவாங்கலாம். யாரும் கண்டுபிடிக்க முடியாதான். எந்த ஒரு இது பார்த்தாலும் பிரிட்ஜை பார்த்தாலும் இப்படி பண்ணி விட்ருவாங்க. Haben Sie auch gemacht? Andreas Mali. வாவ் சூப்பர் டேட்டில் 2 ஜஸ்ட்டு யதார்த்தமாக எடுத்தேன். பரவாயில்ல, நல்லாயிருக்கு.
என்னுடைய வெட்டிங் டேல இருக்கான்னு பார்க்குறேன். யோஹானா மார்டின் ஏப்ரல் இருக்குது, அப்போ 24th கிடையாது. (22/4) இருக்குது, 24 கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ये सोग कதையே தேலுங்க தைக்குள்ளமே. மக்களே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த ஊருக்கு போயிட்டு இருந்த நேரத்தில் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக நான் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கார் பஞ்சரே ஆனது கிடையாது ஹைவேல. இப்போ வந்து கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. கார் இங்கே நிற்கிது. ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆர்டிஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் லைனுக்கு அடிச்சிருக்கேன். அங்கே வந்துட்டுருக்கானுங்க காரை வந்து டோ பண்ணுறதுக்கு. கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்துட்டு ஹைவேல வந்து பஞ்சர் ஆயிருக்கு. இந்த ரோடு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க போல். அதில் வந்துட்டு ஏதோ ஆணி ஏதோ குத்திருக்குன்னு நினைக்கிறேன். கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அபு ராஜா, உனக்கு இது தேவையா? ஸோ ஆர்டிஆர்சி வந்துட்டானுங்க. ஆர்டிஆர்சினா இங்கே ஹெல்ப் லைனுக்கு வந்துட்டானுங்க. வந்து இப்போ டோ பண்ணியா ஏற்றிட்டானுங்க மேலே. ஸோ மக்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ கரெக்டாக வந்துட்டு நான் அங்கேருந்து 500 கிலோமீட்டர் நான் சொன்னேன்னா 50 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு என்னுடைய டயர் வந்துட்டு பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஆனவொன்னே ஃபோன் பண்ணி எல்லாம் இது பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு வந்தான். இவன் தான் வந்தான். வந்து இது பண்ணிவிட்டு என்னுடைய கார் அங்கே நிற்கிது. டாங்ஷன் இவன் தான் வந்து என்னை வந்து கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு வந்து இப்போ அடுத்த ஆர்டருக்கு போயிட்டுருக்கேன். ஏதோ வந்துட்டு ஹைவேல ஏதோ அடுத்த கார் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். என்னுடைய கார் இங்கே நிற்கிது. காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஹோட்டல் தரேன் அப்படின்னு சொன்னானுங்க, இல்லாட்டி கார் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஹோட்டல் வேணாம், எனக்கு கார் கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்து நான் டயர் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் இங்கே வரணும் மறுபடியும். இங்கே இந்த கார் கொடுத்துருக்கானுங்க. இந்த கார் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. புது காரு. என்ன காருடைய மாடல் என்ன அப்படின்னா டிகுவான். ஸோ 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. புதுசு 4000 கிலோமீட்டர். ஸோ இப்போ காரை எடுத்துகிட்டு இப்போ என்னுடைய ஊருக்கு நான் போயிட்டுருக்கேன். கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் 250 யூரோ வந்து காசியன் கட்டணும். காசியன் மீன்ஸ் காசியன் தான் இங்கிலீஷ்லேயும். அது வந்துட்டு திருப்பி காரை கொடுத்துட்டா தந்துடுவானுங்க. ஆனால் காரில் ஏதாவது சின்ன ஒரு கீரல் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் 900 யூரோ அப்படின்னு சொன்னானுங்க. இப்போ ஒரு மோட்டாரில் வந்துட்டு இப்போ வந்து டோரில் ஒரு கீரல் விழுந்திருக்கு. இந்த சைடு ஒரு டோரில் வந்து ஒரு கீரல் விழுந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு 900 யூரோ, இதுக்கு ஒரு 900 யூரோ அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் 20 யூரோ வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. அதை நீ பண்ணால் நீ எவ்வளோ ஸ்க்ராட்ச் வேணாலும் பண்ணலாம். உனக்கு வந்துட்டு உன்னோட இன்சூரன்ஸ் வந்துட்டு கவர் ஆயிரும். நீ ஒத்த பைசா தர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன். 20 யூரோ கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ கார் என்னானாலும் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எதுவுமே பே பண்ண தேவை கிடையாது. ஏன்னா 20 யூரோ நம்ம கட்டியாச்சு அப்படின்னு 250 காசு வந்து திருப்பி தந்துடுவாங்க. 20 யூரோ திருப்பி தர மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஆர்டிஆர்சி கார்டு இருக்கனால அவன்கிட்ட நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். நான் வேணா 20 யூரோ கொடுத்தேன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த 20 யூரோ தரமாட்டானுங்க. பரவாயில்ல, 20 யூரோ தானே, நம்ம வீட்டுக்கு போனால் போதும். நல்ல கார், புதுசு. ஓடி இருக்கு வந்து 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருந்தேன். எப்படி இதே இடத்துல வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் போர்டில் வந்துட்டு லூபெக் 45 கிலோமீட்டர் அப்படின்னு காமிச்சிச்சு. இப்போ அது காட்டுது. இப்போ அதுதான் அதை கிராஸ் பண்ணி தான் இப்போ வந்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், வந்துட்டு இங்கே வந்து டயர் பஞ்சர் ஆனோடனே உடனே ஃபோன் பண்ணி அடித்த உடனே 1 மணி நேரத்தில் வந்து அடுத்த கார் கொடுத்துட்டானுங்க. இல்லாட்டி அவங்க வந்துட்டு எனக்கு வந்து ஹோட்டல் தரேன் அப்படின்னானுங்க.
வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த காரை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. என்னுடைய காரை வந்து அவங்க வந்து என்னுடைய சிட்டிலே வந்து டெலிவரி பண்ணுவானுங்க. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் 10 நாளுக்கு அப்புறம் வந்து கார் தரேன் அப்படின்னு சொன்னானுங்க. நமக்கு வந்துட்டு 10 நாள் தாங்க முடியாது, 10 நாள் வரைக்கும் வந்துட்டு கார் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால தான் சொன்னேன் நாளைக்கே நான் வரேன், நான் டயரை எடுத்துகிட்டு வரேன், வந்தோடனே மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் ஆகிறேன். இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு முக்கியமான மேட்ரு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அது வந்துட்டு அங்கே டென்ஷனில் இருந்தனால அதை வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். நாங்கள் சைடில் வந்துட்டு இங்கே ஒரு ரோடு போதா, லெஃப்ட் ரோடு ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு போதா, லெஃப்ட் ரோடு ஒன்று போதா, ரைட் ரோடு ஒன்று போதா, இந்த சைடில் தான் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இங்கே 3rd ரோடில் தான் நிற்கணும். நான் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் நின்றுட்டு இருந்தப்போ நான் இந்த வெஸ்ட்டு வந்துட்டு வான் வெஸ்ட் வந்துட்டு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரியாக பார்க்காம, காரை பார்க்காம நான் வெஸ்ட்டு போடாமல் நின்றுட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு ஜாக்கெட் தான் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ட்ரை ஏக்கை வந்துட்டு வச்சு, ஸோ ட்ரை ஏக்கை மீன்ஸ் வந்து எப்படின்னா அந்த அட்டென்ஷன் அப்படி இருக்கும்ல, அங்கே வந்துட்டு ஏதாவது கார் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் காரை பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 200 மீட்டர் இல்லாட்டி 300 மீட்டர் தள்ளி அந்த இது அட்டென்ஷனத்தை வச்சுட்டு மற்ற கார்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி கார் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஓரமாக இருந்துக்கிட்டு இருந்தப்ப வச்சுக்கிட்டு இருந்தப்ப போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அந்த கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு நான் அங்கே ஹெல்ப்லைனுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே உன்னுடைய வெஸ்ட் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. என் வெஸ்ட் வந்துட்டு நான் மறந்துட்டேன். ஏன்னா இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் வந்துட்டு நான் ரிப்பேர் பண்ணேன். 1 இயர் வந்துட்டு இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி லக்கீரியில் வந்துட்டு சர்வீஸ் பண்ணி தான் வந்துச்சு. அதனால தான் நான் காரை வந்து சரியாக பார்க்காம வந்துட்டேன். அதனால கூட வந்துட்டு சரியாக டயரும் சரியில்லாதனால தான் இப்போ இந்த ப்ராப்ளமே நடந்திருக்கு. அப்போ வந்து போலீஸை வந்து கேட்டாங்க எங்கே உன் பெஸ்ட்டு அப்படின்னு. பெஸ்ட் நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே நீ வந்துட்டு அந்த மெட்டால் இருக்குல்ல, அந்த மெட்டாலுக்கு அந்த சைடு போய் நீ நெல்லு, அது வரைக்கும் நீ இப்படி இப்படி வந்துட்டு நீ நடு ரோட்டில் இருக்கிறது வந்து உனக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க போலீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்துட்டு என்னுடைய ஊர் வந்து போர்டு காமிச்சிச்சு 285 கிலோமீட்டர் காட்டினது. இன்னும் 285 கிலோமீட்டர் இன்னும் எவ்வளோ நேரத்தில் போவேன் அப்படின்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸில் போவேன். இப்போ டைம் என்ன 8:30 9:30 10:30 கிட்ட போவேன். நார்மலாக நட்லி இப்போ மணி என்னாச்சு 8:30 தான். நார்மலாக வந்துட்டு 9:30 9 o'clock போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். இப்போ இந்த டயர் பஞ்சர் ஆகி எல்லாத்தையும் சொதப்புனதுனால ஒரு 1 hour 2 hours லேட்டாக போயிட்டுருக்கேன். இப்போ 2 ஹவர்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். 285 கிலோமீட்டர் தானே, எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுதான் போகுது. போர்டு மறுபடியும் போகுது. புது காரில் ட்ரைவ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. எப்போதுமே புது கார் தான். போயிட்டுருக்கேன். இது வந்து எப்படின்னா ஸ்போர்ட் இதில் வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு, என்னுடைய ஊருக்கு வந்தாச்சு. நான் அங்கே 500 கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இருந்த ஊர்லேருந்து இங்கே வரப்போ எத்தனை மணிக்கு காமிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 9:21 காட்டுச்சு. இப்போ நான் வந்துட்டு 10:20க்கு வந்திருக்கேன். ஆனால் வந்துட்டு 2 மணி நேரம் வந்துட்டு நான் அந்த கார் வந்து பஞ்சர் ஆகிட்டு அந்த ஹெல்ப்லைனுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அப்படி அந்த 2 மணி நேரம்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா இது நல்ல டயத்துக்கு தான் வந்திருக்கேன். 10:20 தான் ஆகுது. இந்த டயத்துக்கே வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு.
கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஹெல்ப்லைன் வந்துட்டு வருஷம் வந்துட்டு நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு யூஸ் பண்ணி. இன்றைக்கி தான் இந்த இதை யூஸ் பண்ணேன். இந்த சர்வீஸ்க்கு என்ன அப்படின்னா வருஷத்துக்கு 99 யூரோ நீங்கள் கட்டணும். நான் வச்சுருக்கிறது வந்து ப்ளஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஏசி ப்ளஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அப்படி சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது வந்து கார் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு, இப்போ இன்றைக்கி நடந்துச்சு இல்லை, ஆனால் இது வந்துட்டு 500 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கணும். 50 கிலோமீட்டருக்கு தள்ளி உங்களுடைய கார் வந்து ரிப்பேர் ஆனால் தான் உங்களுக்கு வந்துட்டு கார் வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பானுங்க. இல்லாட்டி அப்படின்னு சொன்னால் 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்கள் கார் வந்துட்டு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆடியாசி வந்துட்டு அந்த ஏடிஏசி வந்து உங்களை வந்து வீட்டில் வந்து விடுவான், கார் கொடுக்க மாட்டான். அது ஒரு தடவை நடந்திருக்கு, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்துட்டு வருஷம் வந்துட்டு இந்த 100 யூரோ கட்டுறனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த கார் கொடுத்துட்டான். ஆனால் என்னென்னா இந்த காருக்கும் என்னுடைய காருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கார் வந்துட்டு பெட்ரோல் வந்து எப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு வந்து 6.6 6.8 தான் வரும். இது பாருங்கள், இது ஃபாவே புது கார். இதில் ஒன்று அப்படி இருந்துருக்குன்னா 100 கிலோமீட்டருக்கு வந்து எப்படின்னா 10.1 3 கிலோமீட்டர்கிட்ட. ஸோ இதை பார்த்தாலே எனக்கு எப்படின்னா நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு நம்ம ஊருக்கு திரும்பினோடனே, நம்மளுடைய சொந்த ஊருக்கு திரும்பினோடனே அப்படி நம்மளுடைய மனசில் வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு ரெக்கை கட்டி பறக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு எப்போதுமே இருக்கும். சரி, இப்போ நான் இதை சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய காருக்கும் இந்த காருக்கும் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய கார் வந்துட்டு 6.8 6.6 அந்த மாதிரி தான். இது வந்துட்டு 10 லிட்டரு எடுக்குது 100 கிலோமீட்டருக்கு. அப்போ வந்துட்டு நிறையா அப்போ வந்துட்டு 500 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணப்போ நிறையா லிட்டரு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் இது பண்ணணும். இப்போ இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் நான் ரிட்டர்ன் வந்து நாளைக்கு வந்துட்டு டயர் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் அந்த இடத்துக்கு போயிட்டு என்னுடைய டயரை மாற்றிட்டு நான் வரணும். ஸோ மக்களை இப்படி தான் எங்களுடைய லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கீங்க ஜெர்மனியில். இந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒர்க் சம்மந்தமாகவும் பண்ணேன். ஒர்க்கும் இருந்துச்சு, ரிலாக்ஸும் இருந்துச்சு, ஃபன்னும் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா கொஞ்சம் அட்வென்ச்சரும் ஆகிப்போச்சு, எல்லாம் சேர்த்து இதாகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்துட்டு பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க. நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், சரியா? ஸோ இன்னொரு மேட்ரு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணால இந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி வந்து எனக்கு வந்துட்டு என்னுடைய காரை வந்து டோ பண்ணிவிட்டு எனக்கு இந்த காரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான்ல, அவனுக்கு வந்துட்டு நான் என்ன அப்படின்னா டிப்ஸ் வந்து ஒரு 25 யூரோ கொடுத்தேன். ஸோ வீட்டுக்கு வந்தவுடனே சாப்பாடு ரெடி. ரைஸு, கொண்டக்கடலை குழம்பு, பப்ரிக்கா ஃபில்லுங்கு, ஹாக் ஃப்ளைஸ்னால் மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் சேர்ந்து இது பண்ணது, அதை கீமா மாதிரி பண்ணி. இது இருக்குது மைமோன் சுக்னி. இது எல்லா பயிறு பருப்பு எல்லாம் சேர்த்து எல்லா காயும் போட்டு. சரி, ஏதோ எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா பாயாசம் மாதிரி. பாயாசம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா நட்ஸு, பாதாம், பிஸ்தா, வேறு என்னென்ன இருக்குது? கேஷ்யூ. வேறு கேஷ்யூ தான் நிறையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, குட் மார்னிங், வெல்கம் டு அவர் சேனல் அப்பு மணி 8. நேற்று வந்து நடந்தது வந்து இன்றைக்கி கண்டினியூ ஆகுது. நேற்று டயர் பஞ்சர் ஆகி 500 கிலோமீட்டர் விட்டு வந்தேன்ல, இப்போ ஒரு டயர் தான் பஞ்சரு. இருந்தாலும் நான் 3 எடுத்துட்டேன். 3 எடுத்துகிட்டு இப்போ காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். இப்போ 7:30 மணி ஆயிடுச்சு. கிளம்பி 500 கிலோமீட்டர் போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து எவ்வளோ இருக்குன்னா 409 கிலோமீட்டர் இருக்குது. எத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே போய் சேருவோம் அப்படின்னா 12:23க்குன்னு காட்டுது. எதுவுமே வந்துட்டு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய கணக்குப்படி 11:45 போயிடுவேன். எதுவும் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால் 11:45 போயிடுவேன்.
நான் வந்துட்டு கொஞ்சம் நெருக்கி நான் வந்துட்டேன். இன்னொரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் 11:45 நான் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இப்போ வந்துட்டு இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது. காட்டுறது வந்து நாவி காட்டுறது என்ன அப்படின்னா 11 மணி 33 நிமிஷத்துக்கு வந்து ரீச் ஆகுன்னு சொல்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படி சொன்னால் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட காமிச்சு பார்த்தீங்க தானே, எனக்கு ஹாம்பர்கில் வந்துட்டு எனக்கு நிறையா டிராஃபிக் இருந்தது. அந்த டிராஃபிக் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இங்கே வந்துட்டு 11 மணிக்கெலாம் நான் வந்துருந்துருப்பேன். அந்த டிராஃபிக் தான் வந்துட்டு ரொம்ப இதாயிருச்சு. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 420 கிலோமீட்டர் 430 கிலோமீட்டர் வந்து அங்கேருந்து 8:45 கிளம்புனேன். இங்கே வந்துட்டு 11 மணி 30 நிமிஷத்துக்கு வரேன். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் ஓட்டியிருக்கேன்னா 9, 10, 11, 3 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். 430 கிலோமீட்டரு. என்னுடைய ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய சிட்டியிலேருந்து மியூனிக் வந்துட்டு என்னுடைய சிட்டியிலேருந்து 500 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 500 கிலோமீட்டர் வந்து நான் வந்துட்டு 2.25 மணி நேரத்தில் நான் போனேன்னா அதுதான் என்னுடைய ரெக்கார்டு. நான் வந்து சிட்டிக்குள்ளே நான் சொல்லலை, ஜஸ்ட் வந்து ஹைவே டு ஹைவே என்னுடைய சிட்டியில் ஹைவே எடுத்துட்டு மியூனிக் நான் போகிற இடத்துல வந்துட்டு ஹைவே நான் உள்ளே போகிறது அதுதான் சொல்கிறேன். நான் சிட்டிக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கிலோமீட்டர் சம்டைம்ஸ் வந்து 1 மணி நேரம் ஆகும். என்னுடைய சிட்டியில் வந்து நான் பெட்ரோல் போட்டுட்டு நான் இப்போ ஹைவே எடுத்ததுக்கப்புறம் நான் பிரேக்கே போடலை. இந்த 430 கிலோமீட்டர் வந்துட்டு பிரேக்கே இல்லாமல் ஜஸ்ட் A to B தான் போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துலையுமே நான் நிப்பாட்டல. ஸோ கார் நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு, புது காருங்கிறனால. இப்போ வந்துட்டு எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னால் நேற்று வந்துட்டு 3000 சுச்சா இருந்துச்சா, இன்றைக்கி வந்து 4800 சுச்சா இருக்கு. ஏன் இந்த காரை புது கார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் கேட்டகரி வைஸாக தான் கொடுப்பானுங்க. நம்ம சொந்த கார் என்ன வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வந்து இது ரெண்டே கார் வந்து கொடுப்பானுங்க. இது வந்து எனக்கு வந்து ஏன் இந்த கார் கொடுத்தாங்கன்னா என்னுடைய கார் வந்துட்டு மெர்சிடிஸ் A கிளாஸு E கிளாஸு, அதை பார்த்துட்டு அதோடைய கேட்டகரியில் வந்துட்டு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தானுங்க. இதுவே நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு சின்ன கார் ஏதாவது வச்சுருந்தேன், மேனுவல் கியர் அந்த மாதிரி வச்சுருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக் காரை கொடுத்துருக்க மாட்டானுங்க, இந்த கார் கொடுத்துருக்க மாட்டானுங்க. வேறு ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள காரை கொடுத்துருப்பானுங்க. என்னுடைய இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சொல்ல முடியாது, லக்ஸரி சொல்ல முடியாது, எக்கனாமி லெவலில் வந்தனால ஆட்டோமேட்டிக் என்னுடைய காரு. அதனால் இங்கே வந்துட்டு அதே லெவலில் உள்ள காரு ஆட்டோமேட்டிக் கொடுத்தானுங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ இந்த கார் ஃப்ரீயாக இருந்ததுனால கொடுத்துட்டானுங்க. இதே கார் வந்துட்டு ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த கார் கூட கிடச்சிருக்காது. ஆனால் நேற்று இருந்த டென்ஷனுக்கு வந்துட்டு எந்த கார் கிடச்சிருந்தாலும் நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். நேற்று இதுதான் வந்து ஹைவேல வந்துட்டு இதாகிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் எப்படி ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஆணி குத்தி இருந்துச்சு. ஆணியும் பார்த்துட்டேன். ஆணி குத்துனதுனால வந்து டயர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து வார்மாக இருந்ததுனால உடனே எல்லா காற்றும் போயிடுச்சு. நல்ல வேளை ஒன்றுமே நடக்கலை. இப்போ அங்கே டயர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டிலேருந்து. இப்போ இந்த டயருக்காக கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். டூ அண்ட் ஃப்ரோ வந்து அப்படின்னா வீட்டுக்கு போகிற ஒரு 430 440 கிலோமீட்ரு, திருப்பி வந்தது சேமு. இப்போ ஒரு டயரு போதும். ஆனால் நான் வீட்டில் இருந்தது 3 டயருமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேற்று இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார் எனக்கு வந்துட்டு டோ பண்ணவர் இவர் தான். இவன் தான் இப்போ வந்துட்டு டயரும் மாற்றுறான். பிரேக் ஷூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பிரேக் ஷூ இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ டிஸ்க்கும் நல்லாயிருக்கு, பிரேக் டிஸ்க்கும் நல்லாயிருக்கு, ஷூ நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆணி தான் நேற்று வந்து ஹைவேல வந்து குத்திருந்தது. இந்த ஆணினால தான் நேற்று வந்து காரில் உள்ள டயரில் உள்ள எல்லா காற்றும் போனது, ஏர் போயிருந்துச்சு. ஓகே தான், வந்து டயர் வந்து அந்தளவுக்கும் மோசம்னு சொல்ல முடியாது.
இந்தியாவில் பார்த்தேன், இந்தியாவில் ஓட்டுனதை பார்த்தேன். நிறைய பேர் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலே இருக்காது. இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இப்படி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இதாவது பரவாயில்ல, ப்ரொஃபைல் இருக்கே. எல்லாத்தையும் இதுதான் காரணம். நேற்று 900 கிலோமீட்டருக்கு இந்த ஆணி தான் காரணம். அது வரைக்கும் சந்தோஷம், ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டு ஹெவி பண்ட் இருக்கு. இவங்களே ஒர்க் ஷாப்பும் வச்சுருக்காங்க. 2 ஹெவி பண்ட் இருக்கு. ஹெவி பண்ட்னா இந்த காரை தூக்குறது. ஹெல்ப்லைனும் பண்ணுறாங்க. ஆர்டிஏசி, ஏடிஏசி இதுவும் ஹெல்ப்லைனும் பண்ணுறாங்க. இது ரெனால்டு ஷோரூமு, கார் ஷோரூமும். முன்னாடி உள்ள டயரையும் வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு முன்னாடியும் நான் மாற்றிடுறேன். ஏன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஒரு 430 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறனால வேண்டாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாற்றுறேன். எப்படி முரட்டும் இதாக இருக்கா? ஸோ வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. டயர் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. 2 டயர் மாற்றி கொடுத்ததுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2 டயர் மாற்றினதுக்கு 50 யூரோ வாங்கியிருக்கானுங்க 2 டயருக்கு. இதுவே வந்து என்னுடைய சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருக்கே வந்து நான் 50 யூரோ தான் நான் கொடுப்பேன். இதில் வேறு வந்துட்டு எப்படின்னா இங்கே வந்துட்டு டயரை வந்து தூக்கி போடுறதுக்கும் காசு வாங்குவாங்க. அதுக்கு வேறு காசு கேட்டாங்க. நீ அதெல்லாம் காசுலாம் நீ தேவையில்லை, நான் எடுத்துகிட்டு போய் என் ஊர்லேயே தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு எங்களுக்கு தேவையான தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நட்ஸு சிப்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு, குடிக்கிற தண்ணின்னா பீரு பிஸ்கி பிராந்திலாம் கிடையாது, உண்மையாகவே தண்ணி தான் வாங்கணும். அந்த இருக்க பாருங்க தண்ணி. இங்கே நட்ஸு, எனக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நான் இங்கே எந்த இடத்துல இந்த கார் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு இதுக்கு பக்கத்தில் தான், வாட்டருக்கு பக்கத்தில் தான். கார் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்தில் தான் இருந்துச்சு. சரி இங்கே தானே கார் இருந்துச்சு, சரி இப்போ வந்துட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூரிஸ்ட் பிளேஸையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். எது நடந்தாலும் சரி, என்ன கெட்டது நடந்தாலும் சரி, அதில் வந்துட்டு பாசிட்டிவ் ஆகிக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம இருக்கணும். எப்போதுமே நான் அப்படி தான் நினைப்பேன். ஏதாவது ஒரு கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கெட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுவேன். எப்போ ரொம்ப நாளில் இருந்து, ரொம்ப வருஷத்துலேருந்து. ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்னால் என்னது அப்படின்னு சொன்னால் பீச் தான் இருக்குது. அந்த பீச்சுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஓஸ்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 600 மீட்டரில் இருக்குது. ஸோ 70 மீட்டருக்கு இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். வாவ் 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 வாவ். Aber wir dürfen nichts da fahren, ne? Wir müssen Auto hier parken. An das Chancellor. Super, ja. Ja, drehen wir um. Ja, habe ich schon. அவன்கிட்ட போய் இப்போ தமிழ் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பீச்சை பார்த்தோன்னே ஒரே குஜால் ஆகிட்டேன். வாவ் சூப்பர். பாகிஸ்தான், இந்தியன். ஸோ மக்களை இதான் வந்துட்டு ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஸ்னா ஈஸ்ட்டு, ஈசி. ஸோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ப்ளே கிரவுண்ட் இருக்குது பீச்சுக்கு பக்கத்தில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸான நாள் வந்து முடிஞ்சிட்டு என்னுடைய
டயர் எல்லாத்தையும் மாற்றிட்டு, ஆனால் அந்த டயர் மாற்றின இடமே வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஓசி ஹாஃப் அன் ஹார்பர் இது. சரி, ஓகே, எவ்வளோவுக்கு நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டோமோ அந்தளவுக்கு என்ஜாயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டதுலேயும் நல்லது அமைஞ்சு போச்சு. வாவ், மீன் சுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனஸ் வாசல்ஸ் இது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆல்டர் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர் சிட்டி அப்படின்னா ஓல்டு சிட்டின்னு நேமு. Haben wir das verpasst? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டி வந்து நான் பழசுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த பில்டிங்கு, இந்த பில்டிங்கில் வீடு மாதிரி தான் இருக்குது. இது 1650வது வருஷத்தில் வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்கானுங்க. ஆனால் இன்னமும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ எங்களுடைய மத்தியான சாப்பாடு 2 பேரும் பீஸா ஆர்டர் பண்ணோம். ஸோ டொன் ஃபிஷ்ஷு, இது வந்து சில்லி வந்துட்டு ஆயிலில் போட்டு வச்சுருப்பாங்க. நான் ஆர்டர் பண்ணது வந்து இது என்ன அப்படின்னா லெக்ஸு இல்லை சல்மானு ப்ளஸ்ஸு இன்னொன்று என்னமோல இருந்துச்சு சடேலன்னா என்னமோ அப்படின்னு. இது வந்து மேலே இருக்க பச்சையாக இருக்கிறது வந்து ரோக்கோல்ல. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தா பீஸாவே பிடிக்காது. என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறேன் பீஸானா உயிரை விடுவான். அவனுக்காக தான் இதை ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த போட் வந்து இந்த சேகிள் போட் வந்து என்ன அப்படின்னா 80 வருஷம் இருக்கு. டர்ரேஸ். ஸோ 80 இயர்ஸ் வந்துட்டு இருக்கு, சின்ஸ் 1942. Komm, Hannes, lauf mal da. Hast du das gesehen? Guck mal, Baujahr 1942. எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா டென்மார்க்கில் பண்ணியிருக்காங்க. லென்த் வந்து 35-70, பிரைட் வந்து 6.87. மெஷின் வந்து எப்படின்னா 90 kV. Gut, ja,
Weiter geht's. Christian. Viel Spaß. Viel Spaß. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. டயர் வந்துட்டு மாற்றிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த சிட்டிக்கு வந்துட்டு இந்த ஹார்பர் சிட்டியை வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு திரும்பிகிட்ருக்கோம். என்னுடைய ஊருக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா 429 கிலோமீட்ரு, 4.5 மணி நேரம் காட்டுது. 9:45 நான் போய் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நேற்று மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். நேற்றும் இன்றைக்கும் சேர்த்து 1500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது வந்துட்டு மறுபடியும் இன்னொரு 500 கிலோமீட்ரு, அதுவும் ஓட்டிட்டா 2000 கிலோமீட்டர் 2 நாளில். முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மக்களே, நாங்கள் வந்துட்டு என்னுடைய சிட்டிக்கு நாங்கள் போகல, நாங்கள் ஹாம்பர்க் வந்துட்டோம். ஹாம்பர்கில் அப்படியே வந்துட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கோம். எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் இதுதான் ஒரு ப்ராப்ளம், இங்கே வா அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னா, இதில் வந்துட்டு ஹாம்பர்கில் வந்து ஸ்டைன் டேம் அப்படின்னு ஒரு பிளேஸு. எல்லா ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கும், எல்லா கண்ட்ரியோடைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். என் ஃப்ரெண்டு என் கூட வந்துட்டு ஆப்கானிஸ்தான்காரன். இப்போ அவனுடைய கண்ட்ரி ஸ்பெஷலிட்டேட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். பேர் என்ன அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டைன் டேம். நாங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டு. சோப்பான் கபாப். எங்களுக்கு ரொம்ப பசிக்காதனால நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்பர் 13 தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கபாப் வந்து எப்படின்னா, இது ஆட்டுக்கறி. Dankeschön. Jagdbob steht das, ne? Haben Sie grüne Chili? Danke. Warte mal ganz kurz. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இதான் வந்துட்டு லாம்ஸ் பீஸு. Mach mal bitte Chai trinken. Ja. Oder willst du nichts reinmachen? Nee, später. Ja, ich mag das. Okay, gut. Green tea.
இது வேறு எதுவுமே கிடையாது, ஐஸ் தான் வந்து. இது வந்து என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஐஸு. என்ன ஐஸ்? வாஸ் இஸ் திஸ் ஐஸ்? ஆப்கானிஸ்தான் ஐஸ். அப்போ மித் வாஸ் gemacht? Mit Milch. வெறும் பாலில் தான் செஞ்சது அப்படிங்கிறான். Pistazien, ja, das sieht man schon.